வணக்கம் நண்பர்களே, the name is consistency சவாலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்றதுல இன்னைக்கு நாள் 12. கோல்டு இப்போ தான் போற ஸ்டேஜ்ல இருக்குது. அதனால ஐஸ் ஃபேஷியல கட் பண்ணிட்டு பல்ல மட்டும் விளையிட்டு வெயிட் பார்க்க வந்துட்டேன். ரொம்ப நாள் 69 மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னொரு 1 வீக் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ற சாப்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி அதிகப்படுத்தினா எந்த ஃபுட், இல்லைன்னா புதுசா ஆட் பண்ணா எந்த ஃபுட் அப்படிங்கறத யோசிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளை சட்டையை போட்டுட்டு வெறியா கிளம்புறோம். கொஞ்சம் வித்தியாசமா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் போனை வைக்கிறேன். டொம்னு விழுந்த போனை நிமித்தி வச்சுட்டு திரும்ப வீட்டுக்குள்ள இருந்து கேஷுவலா வரும்போது எனக்கே ஒரு பக்கம் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. இத்தனைக்கும் எங்க வீடு சுத்தி வீடுங்கள்லாம் இருக்காது, காலியா இருக்கும். அப்படி இருந்தாலும் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு தான் வந்தேன். இங்க எடுக்கிறதுக்கு நம்ம இப்படி தயங்குறோம், இதுல எப்படி பப்ளிக் பிளேஸ்ல vlog பண்றவங்க கேமரா தூக்கிட்டு நடக்கிறாங்களோ அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்மளும் கூடிய சீக்கிரம் செல்ஃப் கான்பிடன்ஸ் நல்லா வளர்த்துக்கணும், அதே மாதிரி நம்மளும் பண்ணணுங்கிறத மைண்ட்ல ஏத்திட்டு கிளம்பிட்டேன். போற வழியெல்லாம் மைண்ட் ஃப்ரீயா தான் இருந்தது, எந்த ஒரு குழப்பமும் இல்ல. அப்படி இருந்தும் இந்த பாடி ஆவின் கம்பெனியை தாண்டும் போது நான் கொஞ்சம் லெஃப்ட் வாங்கினேன். எனக்கு முன்னாடி போற வண்டியும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்கிச்சு. வண்டி மோதின ஃபோர்ஸ்ல என் வண்டி முன்னாடி போயிருச்சு. ஹெல்மெட் ஒரு பக்கம் பறக்குது, ஆனா எப்படி பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டேன். ஆனா அவரு தான் பாவம், இடிச்ச இடத்துல அப்படியே விழுந்துட்டாரு. எனக்கு மனசே கேட்கல. அதனால திரும்பி வந்து சாரி சொல்லலான்னு போய் போறேன். அவர் அடிக்கிற மாதிரியே வந்தாரு. வந்துட்டு சாரி ப்ரோ, என் மேல தப்புனாரு. இப்போ யார் மேல தப்புன்னு எங்க 2 பேருக்குமே தெரியல. ஆனா சாரி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளாஸுக்கு வர வரைக்கும் அதே தான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. இருந்தாலும் வந்து எப்படியோ படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். பாத்தீங்களா, செல்ஃப் கான்பிடன்ஸ் வளர்த்துக்கிறேன்னு சொன்ன மாதிரி போன் அங்க வச்சுட்டு கேஷுவலா வண்டி எடுக்கிறேன். எடுக்கும்போது தான் வண்டியை பார்த்தேன், பெட்ரோல் இல்ல. அதனால பெட்ரோல் பங்க்ல வண்டியை விட்டு அங்க ஒருத்தர் வந்து காசு இல்ல ப்ரோ, கொஞ்சம் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு விடுங்க, வீட்டுக்கு போய் அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னாரு. நானும் போட்டு விட்டேன். அவங்கள பார்த்தா மைல்டா ஒரு டவுட் வந்தது. இருந்தாலும் அதனால யோசிக்காம கிளம்பிட்டேன். டிராபிக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹைவேல தான் வருவேன். ஹைவேல ஒரு டீ கடை இருக்கும், அங்க போயிட்டு எனக்கு பிடிச்ச பாதாம் ஒன்று வாங்கி போட்டுட்டு எப்பவுமே போற வழி இல்லாம ஜிம்முக்கு போற வழியை சுத்திட்டு வந்தேன். ஏன்னா அங்கதான் அந்த புது சிக்கன் கடை இருக்குது. அங்க போய் கறியை வாங்கிட்டு அடுத்து அண்ணன் கடைக்கு வண்டியை விட்டேன். 4 பழம் 1/2 லிட்டர் பால், அசால்ட்டா 70 ரூபா போயிருது. பட்ஜெட்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், ஆனா ஸ்டேஜ் ஏறணுங்கிறதுனால செலவு போக பர்ஸ்ல 10 ரூபா மிச்சம் இருந்தாலும் அது பெரிய விஷயம் தான். வந்து எந்த யோசனையில சமைச்சேன்னு தெரியல. சிக்கன் மசாலாக்கு பதிலாக மிளகாத்தூளை போட்டேன். வாயெல்லாம் சரியான காரம். நாளைக்காச்சும் ஒழுங்கா பார்த்து பண்ணிடான்னு நானே திட்டிக்கிட்டு படிக்க உட்காந்துட்டேன். படிச்சுட்டு சாயங்காலம் போல இந்த பியர்ட் ரொம்ப அன்னியவனா இருந்த மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் ஷேப் எடுத்து ட்ரிம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வேலையை முடிச்சுதான் ஜிம்முக்கு போற ட்ரெஸ் துவைக்கவே செஞ்சேன். அதனால ட்ரைபாட் எடுத்து துணி காயப்படுற கொடியா மாத்திட்டு செட்டிங் அடிக்க வச்சிட்டேன். அது காயிற வரைக்கும் 6 மணி உட்காந்து 1 2 3 எல்லா பேர் கட்டி சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்ல இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத ஒரு பம்ப், தரமான பம்ப் இருந்தது. நேற்றுக்கு போயிட்டு செம்மையா சாப்பிட்டு தூங்குறோம், அடுத்த நாள் காலையில இதை வச்சு பறக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போனேன். அவ்வளவு பம்ப் இருந்தது. வீட்டுக்கு வந்து பார்த்தா முட்டை இல்ல. டின்னருக்கு சிக்கன் ரைஸும் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. எனக்கு சப்பாத்தி போதும்னு சொல்லிட்டேன். ஆனா ஒரே ஒரு முட்டை இருந்தது, அதை மட்டும் சாப்பிட்டு மனசை சேர்த்துக்கிட்டேன். கடைசியில் ஆறுதல் பரிசா கிரேட்டின் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதை கலக்கி குடிச்சிட்டு ஹேர் சீரம் எடுத்து இஸ்கு 4 பக்கமும் தெறிக்க விட்டு பொறுமையா ஒரு ஹேர் மசாஜ் பண்ணிட்டு வீடியோ எடிட் பண்ணலாம்னு சொல்லி உட்காந்தேன். அப்பதான் நோட் பண்ணேன், மதியம் காசு வாங்கினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டேன், அனுப்புறேன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அனுப்பல. சரி பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு 12 மணிக்கு மேல தூங்க போயிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். இதே வெற்றி திரும்ப கிடைக்குதா அப்படிங்கறத நாளைக்கு பார்ப்போம்.